வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இவன் உங்கள் ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நாளைக்கு அயோத்தி கோவிலோட கும்பாபிஷேக நிகழ்வு நடக்க போகுது. அதில் ஒற்றை அயோத்தியோட வரலாறு, அயோத்தி என்ன, எப்படி அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு எந்த மாதிரி முதற்கட்ட அமைப்பு, இரண்டாம் கட்ட போராட்டங்கள் நடந்தன, எத்தனை உயிர்கள் இந்த ராமர் கோயில் கட்டுவதற்காண்டி பறிக்கப்பட்டன, இரண்டு சமுதாயம், ஹிந்து முஸ்லிம்ஸ் இரண்டு சமுதாயத்துக்கும் இடையே ஏற்பட்ட அந்த மனக்கசப்பான நிகழ்வுகள் எப்போது நடைபெற்றது, எப்போது அயோத்தி ராமர் கோயில் அடிக்கல் நாட்டலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அங்கீகாரம் உத்தரவு விட்டுறதுன்னு சொல்லி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, அயோத்தி கோவில், அயோத்தியில் ராம் நாட் எனக்கூடிய இடத்துல ஒரு மலை குன்று, ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தால் அது ஒரு பெரிய மலை குன்றாக இருந்தது. மலை குன்றாக இருந்தது. அந்த மலை குன்றுல தான் முகலாய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக போற்றப்பட்ட பாபர் அவரோட ஆளுநருக்கு மீர் பாகி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநருக்கு ஒரு ஆணையிட்டு பாபர் மசூதியை அயோத்தியில் அந்த மலை குன்றுல கட்டணும் அப்படின்னு சொல்றாப்புல. உடனே 1528 டு 1530 இடைப்பட்ட காலத்துல அந்த மீர் பாகி என்ற சொல்லக்கூடிய ஆளுநர் அயோத்தியில் ஒரு மசூதியை கட்டுறாப்புல, பாபர் மசூதின்னு சொல்லி கட்டுறாப்புல. ஸோ பாபர் முகலாய சாம்ராஜ்யம் தலைமட்டமான பிறகு அதுக்கப்புறம் நவாப் சாம்ராஜ்யமானது களை தூக்குது. நவாப் சாம்ராஜ்யம் களை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டைகள் மூண்டதாக சரித்திரமானது கெசட்டட் ரெக்கார்ட்ல இருந்ததா சரித்திரமானது சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நவாப்போட ஆட்சி காலம் எப்போது பாத்தீங்கன்னா 1855 தான் அந்த ஆட்சி காலம் வருது. ஸோ பாபர் மசூதி கட்டப்பட்ட காலம் 300 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட மசூதி. 1528 டு 1530 கட்டின அந்த மசூதி 1858 பிரச்சனை உருவாக்குறாங்க. அது வரைக்கும் இந்த 300 வருட காலகட்டங்கள் வரைக்கும் அந்த இடத்துல என்ன இருந்தது, பாபரும் சரி மீர் பாகியும் அந்த இடத்தை எப்படி கைப்பற்றினார்கள், என்ன அக்ரிமெண்ட் போட்டார்கள், எந்த வித இதுவுமே இல்ல, டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ 300 வருடங்களாக அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. பட் காலங்காலமாக சமுதாயமாக பல தலைமுறைகளாக இந்த நியூஸ் கடத்தப்பட்டு 1855 மசூதிக்கு பக்கத்துல ஒரு பீடமானது அமைத்து இந்துக்கள் ராமர் பிறந்த இடம் என்று சொல்லி போர்க்கொடி தூக்கி சண்டை போடுறாங்க, முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும். அந்த காலகட்டத்தில் 1855 பாபர் மசூதிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹனுமான் மந்திரி இருக்கு. அந்த மந்திரில பாத்தீங்கன்னா ஒரு 100 முஸ்லிம்ஸ்கள் ஒன்று போர் செய் அந்த மந்திரி ஹனுமானோட கோவில்ல கைப்பற்ற போறாங்க. கைப்பற்ற போகும்போது அங்குள்ள சாதுக்கள் அடிச்சு வடைச்சிட்டு பல முஸ்லிம்கள் போயிட்டு இதுல போய் தஞ்சம் அடைஞ்சிடறாங்க மசூதிக்குள்ள. அவங்களை தேடி பிடித்து அங்கே கொண்டுட்டு அங்கே போச்சுறாங்க அந்த காலகட்டத்தில். ஓகே, இந்த 1855 அப்புறம் 1857 பிரிட்டிஷ் இந்தியா ரூல் பண்ணுது, கிழக்கிந்திய கம்பெனியா. அப்போது பிரிட்டிஷ்காரங்க மசூதியை பராமரிப்பதற்காண்டி நன்கொடைகள் வழங்குறாங்க, பொற்காசுகள் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கெசட்டட் ஆபீஸ்ல ரெக்கார்டு இன்னும் இருக்குது. பட் அதே காலகட்டத்தில் இந்துக்கள் ஒரு ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல பீடத்தை கட்டுறாங்க. 17 to 21 ஃபீட்ல ஒரு பீடத்தை கட்டி இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார், இந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தம், மசூதிக்கு விட்டுட்டு மசூதிக்கு சரௌண்டிங்ல உள்ள இடமும் அதை பீடமும் இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் மனு தாக்கல் பண்றாங்க. ரிட் மனு தாக்கல் பண்ணும்போது அப்போது விசாரிச்ச பண்டித் என்று சொல்லக்கூடிய நபர் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணும்போது இது இரண்டு சமூகங்களுக்கும் ஏற்படக்கூடிய கசப்பான நிகழ்வுகளின் காரணமாக அந்த ரிட் மனுவானது நிராகரிக்கப்படுது. ஸோ 1857 அப்புறம் 1883 நீர் மோர்ஜி ஒரு குரூப்பானது மறுபடியும் ஒரு ஃபார்ம் பண்ணி செங்கல் கற்கள் எல்லாமே அயோத்தி அந்த பீடத்தில் ஒரு கோவிலை கட்டலான்னு முன் வராங்க. பட் அப்போது அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்தப்படுது. ஏன் அவங்க
முன் வச்ச காரணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் புனித பூமியாக கொண்டாடக்கூடிய அயோத்தியில் வந்து ராமர் பிறந்த இடமா கருதக்கூடிய இந்த பீடத்தில் வந்து பல இந்துக்கள் வந்து தரிசனம் பண்றாங்க, பல சாதுக்கள் வர்றாங்க, பல முனிவர்கள் வர்றாங்க, பல ரிஷிகள் வராங்க, பல பக்தர்கள் வராங்க. இவங்கெல்லாம் மழையிலையும் வெயிலையும் வந்து வருத்தி இந்த சாமியை கும்பிட்டு போறாங்க. அதனால வந்து அவங்களை பாதுகாக்கும் பொருட்டாகவும் இந்துக்களை போற்றும் பொருட்டாகவும் அங்கே ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று இந்த ரிட் மனுவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுன்னு அந்த மனுவில் சொல்லுது. பட் அந்த காலகட்டத்தில் அதை விசாரிச்ச பண்டிட் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியானவர், நான் நேரில் வந்து பார்த்துட்டு தான் தீர்ப்பு அளிப்பேன் அப்படின்னு சொல்லி நேரில் வராங்க அயோத்தி ராமநாடத்துக்கு. அவர் வந்து பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம் என்னென்று பார்த்தால், அந்த பீடத்தில் வந்து ஒரு சிலையை வச்சு இந்துக்கள் வந்து வழிபடுறாங்க, மண்ணிடிக்கிறாங்க, பூஜை பண்றாங்க, எல்லா வித இதுவும் பண்றாங்க. அங்க மசூதி சவத்துல எல்லாத்துலயும் வந்து ராம் 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 அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆப்போசிட்ல உள்ள மசூதியில் பார்த்தீங்கன்னா தொழுகையானது 3 வேளை தொழுகையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 சமுதாயம் ஒன்று சேர ஒரே இடத்துல வந்து சங்கமித்து கொண்டாடக்கூடிய நிகழ்வாக அன்றைக்கு பார்க்கப்பட்டு ஒரு அதிர்ச்சியில் வந்து 2 இதுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்புங்கன்னு சொல்லி சுவரை எழுப்புறாங்க. அது மட்டும் சாத்தியக்கூறு ஆகுமா? ஆகாது. என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு சைடு வந்து ஹிந்து, ஒரு சைடு முஸ்லீம் சொல்லிட்டு 2 பேரும் ஒரே இடத்துல வந்து ஒரே நுழைவாயில உள்ள வராங்க. 2 வேற வேற வழிபாடு தளத்துல வந்து வழிபடும் போது கண்டிப்பா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். 500 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த மசூதியானது 1883 வந்து முதலில் ஒரு கேஸ் ஆனது பதியப்படுது. அந்த கேஸ் இந்துக்களுக்கு சாதாரணமாக ஒரு தீர்ப்பானது வருது. மசூதியை விட்டு பீடமும் பீடத்தை சார்ந்துள்ள இடமும் மசூதியை சரௌண்டிங் உள்ள இடமும் இந்துக்களுக்கே சொந்தம் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. பட் ஆனால் இந்துக்கள் வந்து கோவில் கட்டினால் மணி அடிப்பார்கள், பூஜை பண்ணுவார்கள், இதர சடங்குகள் செய்வார்கள். இது வந்து பிற மதங்களுக்கு வழிபடக்கூடிய முஸ்லிம்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அதன் காரணமாக 1883 வந்து கோவில் கட்ட அனுமதி கிடையாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து வழங்குறாப்புல. அதனாலதான் 1855 இருந்து 1883 வரைக்கும் கோவில் கட்ட அனுமதியே கொடுக்கப்படவில்லை. பட் மாறாக 2019 வந்து ஆகஸ்ட் 5 வந்து அடிக்கல் நாட்ட நம் பாரத பிரதமர் வந்து 2024 நாளை ஜான் 22 வந்து அதே இடத்துல ஒரு கோவிலை கட்டி இன்னைக்கு ராமருக்கு குடமுழுக்கு பண்ணக்கூடிய நிலையில தான் இந்தியாவானது சென்று கொண்டு இருக்கின்றது. இது இந்துக்கள் மனநிலை எவ்வாறு இருக்க போகின்றது, முஸ்லிம்களின் மனநிலை எவ்வாறு இருக்க போகின்றதுன்னு வரக்கூடிய வீடியோக்கள் பார்க்கலாம். இந்த அப்டேட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, இந்த வரலாறு வந்து தெரியாமல் ராமரை போற்ற வேண்டாம், இந்த வரலாறு தெரியாமல் ராமர் கோவிலை தூக்கி நிறுத்த வேண்டாம், இந்த வரலாறு தெரியாமல் எதையும் ஆதரிக்க வேண்டாம் என்று நம்ம அடுகை முன்னேற்ற சேனல் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா ஜெய் ஸ்ரீ ராம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம இருந்தாங்க. பாய், செய்யும்.